தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, நீர் எங்களுக்காக எங்கள் ஆண்டவராக இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக எங்கள் இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தினபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நொறுக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய மகாபிரிய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் மகிமையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்த காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி முடித்த அவருடைய மீட்பின் கிரியைகளை குறித்து எங்களுக்கு உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மீட்பின் மூலமாக, மீட்பின் கிரியையின் மூலமாக எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். முன்னேறி செல்வதற்கான பலன் உண்டாகட்டும். வெற்றி பெறுவதற்கான பலன் உண்டாகட்டும். மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர் என்பது அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இந்த ஆண்டு அவர்களுக்கு நிரம்பி வழிகிற ஆண்டாக இருக்கட்டும். தாப்பனே, மகிமையின் ராஜா எங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், தன்னுடைய மகிமையான ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். யோசிச்சு பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் மாதிரி நல்லா கற்று தேர்ந்த ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்த ஒரு மனிதன், திறமையான பேச்சாளன், வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசுவை குறித்து தான், அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து அறிந்திருக்க தீர்மானித்திருக்கிறேன். அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? ஏன்னா அவருக்கு அதோடைய மகத்துவம் புரிஞ்சிருக்குது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் என்ன செய்தார், அதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த வெளிச்சம் இருக்கிறபடினால அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். அதை இறுக பற்றி கொள்ளுகிறார். தான் அறிந்த அந்த மகிமையின் ரகசியத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று, மற்ற விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். இது அவருடைய எழுத்துக்களில் நீங்கள் பார்க்கலாம். கொரிந்தியரில் பார்க்கலாம், எபேசியரில் பார்க்கலாம். வாஞ்சிக்கிறார். இது மக்களுக்கு புரியணும், இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு அனல் இருக்கிறது. அதுக்கென்றே அவர் அழைக்கப்பட்டார். அதுக்கென்றே இந்த ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிலே இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. பாருங்கள், அவர் இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பீச் கொடுக்க போனோம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது.
அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃபார்மேட், அந்த ஸ்பீச்சோட ஃபார்மேட் வித்தியாசமாக இருக்கும். ரைட், ஃபார்மல் அக்கேஷன்ஸ், அந்த டாபிக், அங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்கள், இப்படி ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணலாம். எந்த டாபிக்னாலும் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது. ரைட், அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் கேதர் பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம், ரைட், ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி மாறும். அதுக்காக பல புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் பல விதமான அறிவுரைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா. பவுல் மாதிரி ஒரு படித்த மேதாவி அப்படி பல காரியங்களை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த விதமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முற்படவில்லை. அவர் தேவ ஆவியினாலும் கர்த்தருடைய ஞானத்தினாலும் இந்த வசனம் மக்களுக்கு போய் சேரணும். அந்த வசனத்தின் மூலமாக அவங்க நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கக்கூடாது, கர்த்தர் மீது இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதைத்தான் அவர் சொல்கிறார். ரைட், 7ஆம் வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்கள், என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்போ இவர் ஒன்றும் ஞானம் இல்லாமல் ஏதோ பிதற்றுகிற ஒரு மனிதனாக, இல்லை வளர்றவராக, இல்லை முட்டாத்தனமாக என்னத்தையோ பேசுகிறவராக இல்லை. ஞானம் பேசுகிறார். ஆனால் இது உலகத்துக்கு அடுத்த ஞானம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு அடுத்த ஞானம் இல்லை, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறார். ரைட், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிய மாட்டார்களே. கவனிங்க, இந்த நாமங்கள், அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்கள், என்னுடைய மகிமைக்காக திட்டங்கள் தீட்டியிருக்கிறார். ரைட், கான்டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிலுவையில் கர்த்தர் செய்த காரியங்கள் அதோடு சம்மந்தப்பட்டிருக்குது. சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி முடித்த அந்த மீட்பின் கிரியையின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்படுகிற மகிமைகள், டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது. ரைட், அதை மைண்டில் வச்சுவோம். அதே அந்த அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தருக்கு பேர் சொல்கிறார் பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்கலாம், கரெக்டு தான். ரைட் இல்லையா? யோவான் ஸ்நானம்னு சொன்ன மாதிரி ஏதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கலாம், கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அந்த நாமத்தை பயன்படுத்தவில்லை. அதுக்கு பதிலாக மகிமையின் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? அந்த சிலுவையின் கிரியையின் மூலமாக, அந்த சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளின் மூலமாக நமக்கு மகிமை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். மனுஷன் வெளியிலிருந்து பார்க்கும்போது உதவியற்ற, நாதியற்ற, பலவீனமான நிலைமையில் ஒரு மனிதன் தொங்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், ஒரு சிலர் கேலி பண்ணுறாங்க, ஒரு சிலர் அழுகிறாங்க. ஆனால் ஆவி உலகத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது தெரியும் உங்களுக்கு, மகிமையின் கர்த்தர், மகிமையின் கர்த்தர் பிதா இப்படி தான் பார்க்குறாரு. பிதா பார்க்கும்போது மற்றவங்கள மாதிரி ஐயோ என் பையன் பாடுபடுறானே அப்படின்னு அவர் யோசிக்கல. அவர் என்ன பார்க்குறாருன்னா, மகிமையின் கர்த்தர் சிலுவையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகிமை உண்டாகும்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். புரியுதா? கர்த்தர் தான் மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவன். அவர் சிலுவையில் தொங்கினது காரணம் உங்களுக்கும் எனக்கும் மகிமை உண்டாகும்படி, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி, உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் உண்டாகும்படி. அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. பிள்ளைகளுக்கு மகா பெரிய திட்டத்தோடு பூமியை உருவாக்கினார். அவருக்கு தெரியும் மனுஷன் உழப்போகிறான் அப்படின்னு. அதுக்கான பதிலையும் கர்த்தர் ஆல்ரெடி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்திட்டார்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டார். ஏன் கர்த்தர் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்? ஏன் கர்த்தர் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும்? ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு மிருகம் கிடையாது பாருங்க, ஒரு பெட் அனிமல் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் தனக்கு குடும்பம் வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில், தன்னுடைய பிள்ளைகளாக உங்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் மனுக்குலம் உருவாக்கப்பட்டது, கர்த்தருடைய குடும்பமாக. மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்தான். ஆனால் இயேசு மீட்பை உண்டு பண்ணி நமக்கு மறுபடியும் என்ன ஸ்லாக்கியத்தை கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? யோவான் 1:12 நமக்கு அதை போதிக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்று இருக்கிறோம் இல்லையா? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்போ நம்ம பிசாசுடைய அதிகாரத்தில் இருக்கிற வீழ்ந்து போன ஜந்துக்கள் கிடையாது. நான் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதன் நிமித்தம்தான் சிலுவை, அதற்காகத்தான் சிலுவை. புரியுதா? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவற்றிலிருந்து ஞானமும் வெளிச்சமும் உண்டாகணும். அப்படி அந்த விதத்தில் தான் நாம் இயேசு என்ன செய்தார், ஏன் அப்படி மரித்தார், அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே மட்டும் இல்லை, எபேசியர் நிருபத்திலையும் சொல்கிறார். அதை கொஞ்சம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். நீங்கள் இந்த சாப்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. சிலுவைக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா சிலுவையின் நிமித்தம்தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய விண்ணேற்றம், இதன் அடிப்படையில் நமக்கு இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 1 அதிகாரத்தை கொஞ்சம் திரும்ப திரும்ப படிங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம், திரும்ப எபேசியர் 3 அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். அதான் 40 நாள் இருக்குல்ல, 5 அதிகாரத்தை கொஞ்சம் திரும்ப திரும்ப வாசிங்க, ஜெபத்தோடு வாசிங்க. ரொம்ப அற்புதமான வேத பகுதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதல் 14 வசனங்களில் இயேசுவின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஸ்தானம், எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு போதிக்கிறார். போதிச்சுட்டு 15ஆம் அதிகாரத்தில் ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, கவனிங்க, அவர் என்ன ஜெபிக்கிறாருன்றதை அங்கே எழுதியிருக்கிறார் பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில், கவனிங்க, அந்த வார்த்தைகளெல்லாம் நல்லா கவனிங்க, தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. ஏன்னா இந்த அறிவும் வெளிச்சம்தான்
உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். இந்த அறிவும் வெளிச்சமும் வரும்போது தான் விசுவாசம் வரும். அறிவு, வெளிச்சம், விசுவாசம் இது கலந்து செயல்படும் போது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் அனுபவங்கள், வல்லமையின் அனுபவங்கள் உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஜெபங்கள்லாம் ஜெபிக்கணும். நமக்கு நம்முடைய தேவைகளை குறித்துலாம் ஜெபிக்கிறோம் கர்த்தர்கிட்ட. நல்லது தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னு வேதம் போதிக்குது நமக்கு, இல்லையா? அப்போ கேட்குறது கரெக்டு, கேட்கணும். ஆனால் எனக்கு இந்த நல்ல ஈவு கொடுங்க, அந்த நல்ல ஈவு கொடுங்க, நம்ம பல காரியங்கள் கேட்குறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது, அது எல்லாமே நல்லது தான். ஆனால் நன்மையான ஈவுகளில் பிரதானமான ஈவு எது தெரியுமா? ஞானம், அறிவு, புத்தி, வெளிச்சம், தேவனை குறித்த அறிவு. ஹல்லேலூயா. இதுதான் நல்ல ஈவுகளில் பிரதானமான ஈவு. புரியுதா? அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் திரும்ப அதை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் சாலமன் ஞானி இப்படி சொன்னார், ஞானமே பிரதானம், ஞானமே பிரதானம். அந்த வெளிச்சமும் அறிவும் உண்டாயிருச்சுன்னா அதன் அடிப்படையில் மற்ற எல்லா ஈவுகளும் வரும். நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்க, 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஞானம் வரும்போது அதோடு சேர்ந்து நீடித்த ஆயுள் வரும், நல்ல ஆரோக்கியம் வரும், பாதுகாப்பு வரும், ஐஸ்வர்யம் வரும், செழிப்பு உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஞானம் வரும்போது மற்ற எல்லாம் சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சாலமன் ஞானி அப்படி தான் ஜெபிக்கிறார், இல்லையா? எனக்கு என்னுடைய கர்த்தர் அவரை ராஜாவாக அழைத்திருந்தார். அந்த ராஜாவின் பணியை நிறைவேற்றும்படி அவர் ஞானத்தை கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது கர்த்தரும் அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரும் அதோட நிப்பாட்டலை. நீ இதை கேட்டதுனால உனக்கு நான் ஐஸ்வர்யத்தையும் தரேன் அப்படின்னு சேர்த்து கொடுக்குறாரு, இல்லையா? கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் இந்த ஞானத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வெளிச்சத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஞானமும் வெளிச்சமும் உண்டாகும்போது அதன் மூலமாக விசுவாசம் உண்டாகும். அந்த ஞானமும் விசுவாசமும் சேர்ந்து செயல்படும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் அனுபவங்கள் உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்கள் மகிமையை அனுபவிக்க முடியும். மகிமையை வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லை, மகிமையை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், விசுவாசம் இதெல்லாம் இணைந்து செயல்படுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விதமாக கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கிறார். இது அவிசுவாசிகளுக்கு ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. இது கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கிறார். அப்போ நம்ம நீங்கள் சிலுவையை குறித்து தியானிக்கும்போது இந்த விதமாக ஜெபத்தோடு தியானிக்க வேணும். கர்த்தாவை இதை சொல்லி கொடுங்க எனக்கு, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் சிலுவை குறித்து பழைய ஏற்பாட்டு ஆதி காலத்து விசுவாசிகள், ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் ஏன் இப்படி மேன்மை பாராட்டுறாங்க, இவ்வளோ மகிமையாக பேசுகிறாங்களே, ஏன்? பாருங்கள், நம்ம போய் உக்காந்துட்டு பெரிய வெள்ளி அன்றைக்கி அப்படி உட்காந்து சிலுவை பாதை அப்படின்ட்டு ஒரு சிலர் செய்கிறாங்க. இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 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 மெசேஜ் வச்சிடறோம், 7 words in the cross அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிடுறோம். இப்படி பலரும் பல விதமாக செய்கிறோம், இல்லையா? அப்படி போயிட்டு ஏனோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு, கொஞ்சம் அழுதுட்டு, கொஞ்சம் கர்த்தர் மீது அது என்ன சொல்கிறது, பரிதாபப்பட்டுட்டு ஆண்டவராக இயேசுவுக்காக திரும்ப வந்துடுறோம். ஆனால் அதுக்காக சிலுவையின் நோக்கம் அது கிடையாது. சிலுவையின் நோக்கம் உங்கள் மகிமை. சிலுவையின் நோக்கம் உங்களுடைய மகிமையான வாழ்வு, உங்களுடைய மகிமையான எதிர்காலம். அதற்காகத்தான் சிலுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் திரும்ப 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 போதிக்கிறார். இது மைண்டில் ஏறணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
பாருங்கள், ஒரு அவமானத்தின் சின்னம் மகிமையின் சின்னமாக மாறுச்சு. சிலுவை அவமானத்தின் சின்னம். சிலுவை மரணம் என்பது தேச துரோகம், தேசத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுறவங்க, இருக்கிறதுலே மோசமான குற்றவாளிகள், இவங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தண்டனை சிலுவை மரணம். ஒரு ஆள் சிலுவையில் தொங்குறான்னா அவன் கூட சம்பந்தமே யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அவனோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, அப்படி அந்த மனுஷன் இந்த குடும்பத்தார், இந்த குடும்பத்தோடு சேர்ந்தவன் அப்படின்னா குடும்பத்துக்கு பேர் கெட்டு போகும். நாலு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அங்கே தொங்கினான்ல, இந்த அன்னைக்கு கொண்டாங்கல்ல, இந்த அவன் வீட்டு தான், அவன் குடும்பம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்த அளவுக்கு நான் பாருங்கள், யார் பாது அப்படின்னு கேட்டிருந்தேன், ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்குற அளவுக்கு ஒரு கேவலமான மரணம் அது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு சின்னம், ஒரு சிம்பிள், சிலுவை, அதையும் ஏற்றுக்கொண்டார். பிலிப்பியரில் எப்படியே போட்டிருக்குது பாருங்கள், டெத் பை கிராஸ். சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை கீழ்ப்படிதல் உள்ளவராக மாற்றினார். ஏன் அந்த அளவுக்கு ஏன் அப்படி செஞ்சார்னா, ஏசப்பா நம்முடைய மகிமையை விரும்பினார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் இருக்கு இல்லையா, போன வருஷம் நம்ம அதை தான் தியானித்தோம். யோவான் சுவிசேஷத்தில் இந்த லாஸ்ட் சப்பரில் அந்த கடைசி ராப்போஜனத்தில் ஆண்டவராகிய இயேசு என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு நமக்கு போதிக்கப்படுகிறது. மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் யோவான் அப்போஸ்தலன் அதை குறித்து நல்லா அருமையாக நமக்கு விளக்கி போதிக்கிறார். அதோடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தன் மீது இருந்த ஆசீர்வாதம், தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியங்கள், தனக்கு உண்டான அந்த மகிமை, இதெல்லாம் நமக்கும் உண்டாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப வேறு வேறு விதங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்? நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கணும், என்னுடைய சமாதானம் அவங்களுக்கு உண்டாகணும், என்னுடைய நாமம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். ரைட்? என்னுடைய சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். இப்படி வெவ்வேறு விதமாக ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உண்டான அவைகள், எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு உண்டாகணும். என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஏசப்பா விரும்புகிறாரு பாருங்க. அதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, வேணும் எனக்கு இது அப்படின்னு. அதான் அவருடைய ஜெபமாக இருக்குது. அதைத்தான் தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறாரு. பிதாவிடத்தில் ஜெபம் ஏறெடுக்கும் போதும் அப்படித்தான் ஜெபிக்கிறாரு. டைம் எடுத்து இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க, அப்படியே கண்டினியூஸாக வாசிங்க. அப்போ தான் ஒரு சில காரியங்கள்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அதனால தான் வேதம் என்ன போதிக்கிறது, நாம் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். உடன் சுதந்திரவாளினா என்னென்னா, அவருக்குரியதெல்லாம் நமக்கும் உரியது. அதான் உடன் சுதந்திரவாளி. இந்த அக்கௌண்ட்டு, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, தெரியுங்களா? ரைட்? ஓப்பன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அதை குறித்து என்ன சொல்லணும், அது என்ன நோக்கம்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. ரைட்? அது இவங்க 50,000 அவங்க 50,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. ரைட்? இவங்களுக்கு 50,000 அவங்களுக்கு 50,000 அப்படி இப்போ சரிசமமாக பிரித்து கொடுக்குறது கிடையாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்னென்னா, அதில் இருக்கிற 1,00,000 2 பேருக்கும் சொந்தம். இதில் யாருனாலும் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ரைட்? புரியுதா? அதான் உடன் சுதந்திரவாளிகள்னா அதுதான் அர்த்தம். இயேசுவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கும் சொந்தம். அந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு அனுப்பப்பட்டார். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கினார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நமக்கு உண்டாக வேண்டும் என்று. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
நான் இந்த காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படி ஒரு அவமானத்தின் சின்னம் மகிமையின் சின்னமாக மாறிச்சு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த அசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு வேதம் ஒரு சிலரை குறித்து சொல்லுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லெப்பர், குஷ்டரோகிகள், அப்புறம் இந்த லேடிஸ் இரத்தப்போக்கு இருக்கிறாங்களே, பிளட்டு இஷ்யூ ஆஃப் பிளட், அவங்க உள்ள அப்படிப்பட்ட பெண்கள், இது ரெண்டையுமே வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா அசுத்தம் அப்படின்னு சொல்லுது பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாடு. அப்போது அவங்க குஷ்டரோகிகள் எப்படின்னா ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது, யாரையும் அவங்க தொடக்கூடாது. அவங்க யாரையாவது தொட்டுட்டாங்கன்னா, யாரை தொட்டாங்களோ அவங்க அசுத்தமாக மாறிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க அசுத்தம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெளியில். அதுக்கப்புறம் பல விதமான வாஷிங், பல விதமாக தண்ணி ஊற்றி கழுவணும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது, சுத்தப்படுத்திக்கணும். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சுத்தமாகிடுவாங்க. சுத்தமானதுக்கப்புறம் நார்மலாக ஊருக்குள்ளே போகலாங்களாம். இது அவங்கள குறித்த ஒரு 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 பழைய ஏற்பாட்டு கட்டளை. இது ட்ரெடிஷன் கிடையாது. இது ஏதோ அந்த காலத்து சடங்காச்சாரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் போதித்த பிரமாணம், கட்டளைகள். அதே மாதிரி தான் இந்த பெரும்பாடுள்ள பெண்கள். அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே, ஆனால் அவங்களே அசுத்தம்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா அவங்க ஊருக்கு வெளியில் போக வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் தனியாக அவங்களுக்குன்னு எல்லாமே தனி, படுக்கை அறை, பெட்டு, சாப்பாடு, பிளேட்டு, அவங்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள், அவங்க உடுத்துகிற துணி, இது யாருமே மற்றவங்க யாருமே தொட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் தனியாக சாலிட்ரி பிரிசன் மாதிரி, கன்ஃபைன்மெண்ட். அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்க எதையும் தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, மற்றவங்க பயன்படுத்துகிற எந்த பொருளையும் கூட தொடக்கூடாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். புரியுதா? ஏன்னா அவங்க அப்படி மீறி யாரையாவது தொட்டாங்கன்னா, இல்லை இந்த பொருளையாவது தொட்டாங்கன்னா, அவங்க தொட்ட மனிதர்களும் தொட்ட பொருளும் அசுத்தமாக மாறிடும். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அந்த கிளென்சிங், அந்த சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சில பிரமாணங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியுமே, அந்த குஷ்டரோகிகளும் சரி, அந்த பெரும்பாடுள்ள பெண்களும் சரி, அவங்க யாரையாவது தொட்டாங்கன்னா அவங்க அசுத்தமாக மாறிடுவாங்க. ஆனால் இயேசு ஊழியம் பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகி வர்றான் கர்த்தர்கிட்ட. அவன் குஷ்டரோகம் எப்படின்னா, குஷ்டரோகம் நிறைந்தவனாக வருகிறான். லாஸ்ட் ஸ்டேஜ், மரண வாசலில் இருக்கிறான், மரண தருவாயில் இருக்கிறான். அவன் அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது அவன் கர்த்தர்கிட்ட வரான். கர்த்தர்கிட்ட என்ன சொல்கிறான், உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். உமக்கு வல்லமை இருக்குது, நீர் விரும்பினால் என்னை உம்மால் நிச்சயமாக குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார், சரி குஷ்டரோகி தானே, தொடக்கூடாதுல்ல, அதனால் சுத்தமாக அப்படின்னு கட்டளை கொடுத்துருக்கலாம். அவனும் சுத்தமாக இருப்பான். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி மக்களை குணமாக்குறாருன்னு வேதம் போதிக்குது, பழைய ஏற்பாட்டிலே போதிக்குது, புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம். அந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனை கர்த்தர் நேரில் போய் தொட்டு குணமாக்கலை, வார்த்தையில் சொல்கிறார். அவனே கேட்குறான், ஒரு வார்த்தை சொல்லுமா என் வேலைக்காரன் குணமாயிருவான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. அவன் மீது மனதுருகி தன்னுடைய அன்பு அவனுக்கு வெளிப்பட வேண்டும் என்று விரும்பி அவனை தொடுறார். ஆனால் தொட்டப்ப இயேசு அந்த அசுத்தம் இயேசுக்கிட்ட வரலை. மற்ற மனுஷர்கள் மாதிரி இயேசு அசுத்தமானவராக மாறலை அந்த ஒரு நாளைக்கு. இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த மகிமை அந்த மனுஷனுக்குள்ளே கடந்து போய் அவனுக்குள்ளே இருந்த அசுத்தத்தை விரட்டி அடிச்சிட்டு அவனை மொத்தமாக குணமாக்கிருச்சு. ஏன்னா மகிமையின் ராஜா தன்னுடைய மகிமையை அந்த வல்லமையின் மூலமாக, அந்த அற்புதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா
இந்த அற்புதங்களை வந்து மகிமையின் வெளிப்பாடு அப்படின்னே அவர் போதிக்கிறார். ரைட்? அப்போ மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர், அவருக்குள்ளே இருக்கிற மகிமை கடந்து போது பாருங்கள். அந்த அசுத்தமான மனுஷனை தொடுது. ரைட்? அவனுக்குள்ளே கடந்து போய் அவனுக்குள்ளே இருந்த அசுத்தமான அந்த குஷ்டரோகத்தை விரட்டி அடிச்சிருச்சு. இப்போ அவன் சுத்தமுள்ளவனாக மாறிட்டான். பொதுவாக அவனை யாராவது தொட்டாலோ இல்லை அவன் யாரையாவது தொட்டவங்க அசுத்தமாக மாறிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல மகிமையின் ராஜா அவனை தொடும்போது அந்த மகிமை அவனுக்குள்ளே இருந்த அசுத்தத்தை விரட்டி அடிச்சிருச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த அம்மா யாருக்கும் தெரியாமல் தொட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அம்மாவால் யாரையும் தொட முடியாது இல்லையா? வேறு யாரும் அந்த அம்மாவை தொடவும் முடியாது, ஏன்னா அசுத்தம். அதனால் அந்த அம்மா அதனால தான் ரகசியமாக வர்றாங்க. ரகசியமாக அப்படியே தொட்டுட்டு ரைட் தெய்வீக சுகத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப போயிடலான்ற எண்ணத்தோடு தான் அந்த அம்மா வந்தாங்க. அங்கேயும் பாருங்க, அந்த அம்மா ஆண்டவராக இயேசுவின் அந்த ஆடையை தொட்ட உடனே, பொதுவாக வேறு யாரையாவது தொட்டிருந்தா யார் அந்த அம்மா தொட்டுச்சோ அவங்க அசுத்தமாக மாறிடுவாங்க. அவங்க அந்த 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 சுத்தப்படுத்துகிற அந்த அந்த கோட்பாடுகள், அந்த பிரமாணங்களெல்லாம் அப்புறம் கடைப்பிடிக்கணும். ரைட்? ஆனால் இயேசுவை தொட்டப்போ வேறு ஒன்று நடக்குது. இயேசு அந்த அம்மா விசுவாசத்தோடு தொட்டப்போ இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த மகிமை, அந்த வல்லமை அந்த அம்மாவுக்குள்ளே கடந்து போய் அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தத்தையும் அந்த வியாதியும் விரட்டி அடிச்சிருச்சு. அது வரைக்கும் அசுத்தமுள்ள ஒரு வியாதி இருந்த அந்த பெண்மணி இப்போ சுத்தமாயிட்டாங்க, குணமாக்கப்பட்டாங்க, பர்ஃபெக்ட்லி ஹோல். ரைட்? புரியுதா? இயேசு சிலுவைக்கு வர வரைக்கும் சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். ரைட்? இருக்கிறதுலே கொடூரமான மரண தண்டனையின் சின்னம். அதுதான் சிலுவையுடைய, அதுதான் சிலுவைனா அவமானம், கொடூரம். ரைட்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கினதுக்கப்புறம் அது மரண தண்டனையின் ஒரு ஆயுதமாக இல்லாமல் மீட்பின் ஆயுதமாக மாறினது. மரணத்தின் ஆயுதமாக, மரணத்தை கொண்டு வரும் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட சிலுவை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிலுவை, இப்போ ரட்சிப்பையும் மீட்பையும் மகிமையும் கொண்டு வருகிற ஆயுதமாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறினது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுலேயே கொடூரமான மரணத்தை கொண்டு வருகிற ஒரு கருவியாக சிலுவை இருந்தது. ஆனால் இயேசு அதில் தொங்குனதுக்கப்புறம் அது என்ன கருவி? இப்போ மீட்பின் கருவி, மகிமையின் கருவி, மன்னிப்பை கொண்டு வருகிற கருவி. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது வரைக்கும் சிலுவைனா கேவலம், சிலுவைனா அவமானம், சிலுவைனா நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு கருவி, ஒரு சின்னம். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்குனதுக்கப்புறம் அதே சிலுவை இப்போ மகிமையின் சின்னமாக மாறிடுச்சு. மக்கள் அதை மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு கருவியாக அது மாறிடுச்சு. பவுல் அப்போஸ்தலன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படி மேன்மை பாராட்டுறாரு பாருங்க அந்த சிலுவையில். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களின் வெற்றியின் சின்னம் அது. ஒரு காலத்தில் அது கேவலம் அவமானத்தின் சின்னம், இன்றைக்கி அது மகிமையின் சின்னம், அது வெற்றியின் சின்னம். ஏன்னா மகிமையின் கர்த்தர் அதில் தொங்குனார். மகிமையின் கர்த்தர் அதை பயன்படுத்தினார். தன்னுடைய ஜனத்திற்கு மீட்பை உண்டு பண்ணும்படி, மரணத்தின் கருவியை மகிமையை உண்டு பண்ணும்படி அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ரைட்? இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.